தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா அண்ணாமலை தலைமையில் ஜெயிக்குமாங்கிறது சந்தேகத்துக்கு இடமான ஒரு கேள்வி. பாஜக என்பது தமிழ்நாட்டில் அண்ணாமலை தலைமையில் இப்போது 3%லேருந்து 3.5% இருக்கலாம். இல்லைன்னா அவர் 300% இருக்குன்னு அவர் சொல்லலாம். அவர் என்ன வேணால் சொல்லலாம். அண்ணாமலை சொல்கிறது எல்லாமே சரியாக தவறாங்கிறது மே மாதம் தெரியும். அதனால் எனக்கு அண்ணாமலையெல்லாம் எனக்கு பெரிய எனக்கு ஈக்குவலான ஒரு பெரிய எதிரி அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன். அண்ணாமலை அரசியலுக்கே புதுசு. அவர் போலீஸ் ஸ்டேஷனை நடத்துகிற மாதிரி ஒரு கட்சியை நடத்தணும்னு பண்ணும்போது அவர் கண்ணில் படுறவங்கெல்லாம் திருடங்களாகவும் ரவுடிகளாகவும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. இங்கே வந்துட்டாங்க, இளைஞர்கள்லாம் வந்துடுவாங்க, அத்தனை பேரும் வந்துடுவாங்க, எல்லாரும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுவாங்கன்னு வாய் வார்த்தையாக என்ன சொல்கிறது, வாய் மட்டும்தான் வேலை செய்யுதுன்னா அது சரியாக இருக்காது. திராவிட மண் அப்படின்னா இருந்துட்டு போட்டோம், திராவிட மண். ஏன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, சவுத்தில் இருக்கிறது திராவிட மண். ஒரு தவறை சுட்டி காட்டினால் அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் விஜய்க்கு இருக்கிற வரைக்கும் அவர் கண்டிப்பாக அரசியலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. விஜய் பின்னாடி மிகப்பெரிய ஒரு இளைஞர் குழு பட்டாளம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா அண்ணாமலை தலைமையில் ஜெயிக்குமாங்கிறது சந்தேகத்துக்கு இடமான ஒரு கேள்வி. என்னன்னா, தேர்தல் என்பதே வெறும் கூட்டணி கணக்கு. இது அதிமுகவோட கூட்டணியில் இருந்திருந்தால் 2 பேருக்குமே பலமாக இருந்திருக்கும். அதிமுக என்பது சுமார் 1.5 கோடி உறுப்பினர்களுக்கு மேல் கொண்ட ஒரு கட்சி அடிப்படையாக. பாஜக என்பது தமிழ்நாட்டில் அண்ணாமலை தலைமையில் இப்போது 3%லேருந்து 3.5% இருக்கலாம். இல்லைன்னா அவர் 300% இருக்குன்னு அவர் சொல்லலாம். அவர் என்ன வேணால் சொல்லலாம். அண்ணாமலை சொல்கிறது எல்லாமே சரியாக தவறாங்கிறது மே மாதம் தெரியும். அது வரைக்கும் நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் எனக்கு அண்ணாமலையெல்லாம் எனக்கு பெரிய எனக்கு ஈக்குவலான ஒரு பெரிய எதிரி அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன். அண்ணாமலை அரசியலுக்கே புதுசு. அவர் போலீஸ் ஸ்டேஷனை நடத்துகிற மாதிரி ஒரு கட்சியை நடத்தணும்னு பண்ணும்போது அவர் கண்ணில் படுறவங்கெல்லாம் திருடங்களாகவும் ரவுடிகளாகவும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. நல்லவங்க போலீஸ் கண்ணில் படத்துக்கு வாய்ப்பு இல்லை. அவரை மாதிரி போலீஸுக்கு கண்ணில் பட வாய்ப்பு இல்லை. அவர் ஒரு ரொம்ப பழைய திமுகவுடைய 10 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஃபைலை வெளில விடுறேன், அது விடுறேன் அப்படிங்கிறாங்க. இடி கேஸோ இன்கம் டேக்ஸ் ரைடோ அது அதனுடைய ப்ராசஸ் படி நடக்குது. அது நடக்கும்போது அண்ணன் சொல்லித்தான் நடந்ததுன்னு கொஞ்சம் குதூகலிக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, அந்த விசிலடிச்சாங் குஞ்சுகள்மாங்க, அந்த மாதிரி கூட இருக்கிறவங்க அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அவ்வளோதானே தவிர அதற்கு மேலே ஒன்றுமே இல்லை. மோடியினுடைய திட்டங்களை தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடி தமிழர்கள் வரைக்கும் அண்ணாமலை எடுத்து செல்ல தவறிவிட்டார் என்பதுதான் உண்மை. அன்றைக்கி கூட டெல்லியில் செயற்குழு மீட்டிங்கில் நிர்மலா சீதாராமன் பேசி முடித்த உடனே மோடி அவர்கள் சொல்கிறார், தமிழில் பேசுங்க அப்படிங்கிற உடனே எல்லாருக்கும் தமிழ். ஏன்னா எதில் சொல்லி இவங்களுக்கு புரியல, தமிழ்லையாவது சொல்லு, அப்போவாது இந்த நிர்வாகிகளுக்கு இது புரியுதா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மோடி அவர்கள் சொன்னதாக நான் பார்க்குறேன். அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. ஏனென்றால் நாம் ஒரு கட்சியில் இருக்கோன்னா நமக்கு நாமே பேசிக்கிட்டே இருந்தால் அதில் எந்த விதமான மாற்றமும் வராது. புதுசாக ஒரு நாளைக்கு 10 பேர் நான் ஓட்டு போடுறேன், 100 பேர் நான் ஓட்டு போடுறேன்னு வரணும். இங்கே வந்துட்டாங்க, இளைஞர்கள்லாம் வந்துடுவாங்க, அத்தனை பேரும் வந்துடுவாங்க, எல்லாரும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுவாங்கன்னு வாய் வார்த்தையாக என்ன சொல்கிறது, வாய் மட்டும்தான் வேலை செய்யுதுன்னா அது சரியாக இருக்காது. இது நான் மட்டும் சொல்லலை, பெரிய பத்திரிகைகள் இதில் சென்சஸ் எடுத்தவங்க சொல்கிறாங்க. அண்ணாமலை ஆரம்பத்திலிருந்தே ஒரு விஷயம் ரொம்ப புத்திசாலித்தனமாக பண்ணார். நம்ம தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்கிறதுக்காக காசு கொடுத்து சில பேரை வேலைக்கு அமர்த்தி மாதம் 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாங்கிற மாதிரி எல்லாம் கொடுக்க வச்சு, ஐயோ அவர் மாதிரி முடியுமா, அவர் 22% ஓட்டு வாங்கிடுவார், தமிழக இதையே மாற்றிடுவார், அடுத்த 26ல் அவர் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அதுக்கப்புறம் 62ல் அவர் தான் இந்தியாவுடைய பிரதம மந்திரி, எதையோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எவ்வளோ பார்க்குறோம் திரைப்படத்தில் அந்த பாடல் வெளியிட்டும் போது பேசுகிற பேச்சுக்கணும், படம் ரிலீஸ் ஆகி அன்றைக்கி சாயங்காலம் அந்த படத்தினுடைய கதியை நம்ம பார்க்குறோம். அதனால் அண்ணாமலை என்ன பேசினாலும் அந்த ஓட்டு எண்ணிக்கை தமிழ்நாட்டில் நடக்கும்போது
தெரியும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் இன்னி வரைக்கும் நிதர்சனமான ஒரு விஷயம் என்னன்னா, திமுகவா அதிமுகவாங்கிறது தான். உடனே போட்டுருவாங்க, ஐயோ எஸ் வி சேகர் வந்து 200 ரூபா வாங்கிட்டாரு, ஏடிஎம்கேக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணல, எனக்கு இன்னும் ஏடிஎம்கேல எனக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க. புள்ளி விவரமாக மட்டும் தப்பும் தவறுமா பேசக்கூடாது. அண்ணாமலை பதட்டமாக இருந்தாக்க அவருக்கு சபாநாயகருக்கும் ஆளுநருக்குமே வித்தியாசம் தெரியாத போயிடுது. அதனால் அந்த மாதிரி ஒரு பதட்டமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு தலைவர் என்பவர் தானே தலைமை இதை வந்து நானே பெருக்குவேன், நானே தொடப்ப கட்டி வச்சு நானே இது பண்ணுவேன், நானே கதவு திறப்பேன், நானே பூட்டுவேன், அவசியம் இல்லை. தகுதியான நபர்களை ஒரு கட்சியில் போட்டு அவர்களை வேலை வாங்கக்கூடியது தான் அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ணாமலைக்கு பூஜ்ஜியமாக இருக்கிறது. எல்லாத்துலேயும் நானே போய் நிற்கணும், நானே பேசணுங்கும் போது இந்த வாய் உளரத்தான் செய்யும், ஒன்றுமே பண்ண முடியும். இப்போ அமித்ஷா பிரதமர் எல்லாம் இப்போது அவங்கள திறமையான ஆளை தமிழகத்தில் தலைவராக நியமிக்கலையா? மே மாதம் தெரியும் சார், நியமிச்சிருக்காங்களா இல்லையான்னு. நான் உடனடியாக மோடி அவர்களையும் என்னுடைய கருத்துக்களை மோடி அவர்களுக்கு நான் தெரியப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறேன். அவ்வளோதான் நான் செய்ய முடியும். வாசன் அவர்களோ பாமக அவர்களோ இன்னும் தீர்மானிக்கலை எந்த பக்கம் போகிறது அப்படின்னு சொல்லி. இது வெறும் கூட்டணி கணக்கு. இந்த கூட்டணி கணக்கு தான் தேர்தலில் வெற்றி பெறும். அதை தாண்டி பொதுமக்கள் ஓட்டுங்கிறது இருக்கு. அந்த பொதுமக்கள் ஓட்டு அனுதாப அலையாக மாறி அத்தனை பேரும் ஓட்டு போடுற அளவுக்கு எந்த சம்பவமும் நடக்காது, நடக்கக்கூடாது என்பதையும் நான் பிரார்த்தனை செய்கிறேன். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் கூட அவர் உயிருடன் இருந்த பொழுதே அவருடைய ஓட்டு வங்கியே 0.45 அளவுக்கு சரிஞ்சிருச்சு. இப்போ அவர் இல்லை. ஆனால் விஜயகாந்த் மரணத்துக்கு வந்த கூட்டம் ஓட்டு வங்கின்னு நினைச்சா தவறு. திராவிட மண் அப்படின்னா இருந்துட்டு போட்டோம், திராவிட மண். ஏன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, சவுத்தில் இருக்கிறது திராவிட மண், இருந்துட்டு போட்டோம். கலாச்சாரம்ங்கிறது அவங்கவுங்க மண்ணை பொறுத்தது, அவங்கவுங்க குடும்பத்தை பொறுத்தது, அவர்கள் இருக்கக்கூடிய ஜாதி மதம் அதை சார்ந்தது. அது யாருக்காகவும் மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஜய்க்கு வந்து மிக வலுவான அடித்தளத்தோடு தான் அவர் அரசியலுக்குள்ளே வந்திருக்கார். ஓகே, அதே போல் முதல்ல அந்த விஜய் அந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும்போது நான் வாழ்த்துக்களை தெரிவித்து அன்றைக்கே போட்டேன். ஏங்க இக்கு இருக்கா இல்லையான்னு போட்டேன். அந்த இக்கை சேர்த்திருக்கார். இதுவே என்னது காட்டுதுன்னா, ஒரு தவறை சுட்டி காட்டினால் அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் விஜய்க்கு இருக்கிற வரைக்கும் அவர் கண்டிப்பாக அரசியலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. தவறு இன்னைக்கு விஜயை போய் நீ வந்து ஜோசப் விஜயா அதுவான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவில் பிறந்தவர்கள் இந்தியர்களாக இருக்கக்கூடியவர்கள். அவர் இந்துக்களாக இருக்கலாம், முஸ்லீம்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தேர்தலில் நிற்க முழு உரிமை உண்டு. ஸோ அவரை 2026 தான் வரப்போறேன்றார். அப்போ என்ன நினைக்கிறாரு, இன்னும் தன்னுடைய அடித்தளத்தை மிக ஸ்ட்ராங்காக போடணும் அப்படின்னு நினைக்கும் போது அதற்கு உண்டான விஷயங்களை செய்கிறாரு. அப்படி இருக்கும்போது விஜய் பின்னாடி மிகப்பெரிய ஒரு இளைஞர் குழு பட்டாளம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக விஜய் தான் அடுத்த முதல்வர் அதெல்லாம் நான் சொல்ல முதல்வர் வந்தாலும் சரி வரல, எனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.